சுய ஜாதகங்களில் செவ்வாயினுடைய தடை எப்பொழுதும் நீங்கும். இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவா ஜோதிடத்துல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2, 4, 7, 8, 12 இது போன்ற பாவங்களில் செவ்வாய் பகவான் இருந்தா அந்த ஜாதகருக்கு செவ்வாயினால் திருமண தடை நிகழும். அதுபோல இளம் வயதுகள்ல திருமணம் நடந்து விட்டால் பிரச்சனைகளோடு சச்சரவுகளோடு வாழ்க்கை பயணங்கள் ஆரம்பங்கள்ல இருக்குன்றது விதி. ஆனா எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் இருந்தா திருமண தடையாகும் அல்லது திருமண பிரச்சனை வருமானா கண்டிப்பா அதுவும் கிடையாது. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது 2, 4, 7, 8, 12 கிட்டத்தட்ட பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 50% பேருக்கு செவ்வாயினால் தடை இறந்தே ஆகணும். அப்ப 50% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பா அதுவும் இல்லை. எந்த ஒரு சுய ஜாதகங்களும் இந்த செவ்வாய் பகவானானவர் ஸ்தான வலுவை பெறாமல், அதாவது ஆட்சி உச்சம் பெறாம, நீசபங்கம் பெறாம, பரிவர்த்தனை பெறாமல் செவ்வாய் இந்த 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் அமரும் பொழுது ஒரு விதி என்னன்னா, செவ்வாய் அந்த வீட்டுல வலு இல்லாம இருக்கணும். அதாவது மேஷத்துல இருக்கக்கூடாது, விருச்சகத்துல இருக்கக்கூடாது, மகரத்துல இந்த 3 இடங்கள் உச்சம். அதுபோல நீசபங்கம் பரிவர்த்தனை என்பது அந்த ஒரு சில டேர்ம்ஸ்ல நடக்கும். இந்த உச்சமோ ஆட்சியோ பெற்ற நிலையில செவ்வாய் இருந்து அப்பொழுது அவருடைய ஜாதகங்கள்ல 2, 4, 7, 8, 12ஆக இருந்தால் கண்டிப்பா காலம் தாழ்த்திய நிலையில தான் ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை உருவாகும். அது போல குடும்பமும் லேட்டா உருவாகும். ஆனா லேட்டா உருவாகி அதன் பிறகு நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டு. சில நேரம் தசாபுத்திகள்ல இயர்லியரா திருமணம் நடந்துடும். இயர்லியரா நடக்கும் பொழுது ஜாதகர்கள் வாழ்க்கை என்றையானதுமே இருவருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், விவாதங்கள் அதிகமா இருக்கும். ஆனால் அவர்களுடைய 7ஆம் பாவம் வலுக்கும் பொழுது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் வாழ்க்கை பயணம் இருக்கும். இப்ப இந்த 2, 4, 7, 8, 12 ஸ்தான பலம் பெறாத செவ்வாய் இருக்கிறார்னா இது தோஷமா, இது தடையானா இதுவும் தடைதான். ஆனால் இது போன்ற ஸ்தான வலு பெறாத செவ்வாயோடு குரு பார்வை இருக்கிறது, குரு தொடர்பு இருக்கிறது, சனி தொடர்பு இருக்கிறது, புதன் தொடர்பு இருக்குன்னா இந்த இடத்துல செவ்வாயானவர் வலுவிழக்கிறார். செவ்வாயினுடைய வலு இழந்து ஜாதகருக்கு செவ்வாய் தடை நிலைப்பதல்ல. இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தடை கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. என்ன விஷயம்னா 2, 4, 7, 8, 12 இந்த பாவங்களில் அமர்ந்த செவ்வாய் அந்த இடத்துல வலு இல்லாம இருந்தா செவ்வாயை பற்றி கவலையே வேண்டாம். கூடுதலாக அங்கு குருவோட பார்வை அல்லது தொடர்பு, சனி தொடர்பு, புதன் தொடர்பு இந்த காம்பினேஷன்ல செவ்வாய் இருந்துட்டாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தடை விலகுகிறது. அப்ப செவ்வாய் தடை எல்லாரையுமே பாதிக்கிறது இல்ல. இது பர்டிகுலரா ஸ்தான பலம் பெற்ற செவ்வாய் இருந்தாதான் பிரச்சனையை கொடுக்கிறது. அது எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா திருமண வாழ்க்கையில ஸ்ட்ரகிள், காலம் தாழ்த்துதல், திருமணம் நடக்கிறதுல ரொம்ப தள்ளி போறது போன்ற சூழல்கள் ஏற்படுகிறது.